கவிஞர் வைரமுத்து ஐயா விட நான் பெரிய ஆளு. அந்த பாட்டை திரும்பி போடியா. நான் எழுதுன பாட்டு திரும்பி போடியா. அதை போடியா 2 வரி போடியா. அதை போடியா 2 வரி போடியா. காதல் பிறக்குது காதல் பிறக்குது பெண்ணே உன்னை கண்டதுமே இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே இன்னைக்கு வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் புஷ்பராஜ், சரிங்களா? அவர் தான் நம்ம சீஃப் கெஸ்டா வர போறாரு. கேமராண்ணே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கேன், எங்க அவரு வந்துட்டாரா? கெஸ்டாங்க, கெஸ்ட் தாங்க. நானும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க காணுங்க. எங்க நான் வர்றதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு மேல வந்தாருங்க. எங்கங்க அவரு? வணக்கம் பங்காளி, ஆலமரத்துல இருந்து. அடங்காது அடங்காது மதுரையடா, ஆண்டி வரும் அழகரோட குதிரையடா. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வணக்கத்தையும் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லா வணக்கத்தையும் எல்லா இடத்துலயும் சொல்லாமல் இருக்க முடியாது. வணக்கம் சொல்லும் போது வணங்க முடியும், வணங்கித்தான் ஆக வேண்டும். அதற்காகத்தான் வணக்கம். வணக்கம் பங்காளி. வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணே உங்க பேர் என்னண்ணே? எனக்கு எங்க அப்பா வச்ச பேரு புஷ்பராஜ். ஆனா எனக்கு நானே வச்ச பேர் என்ன தெரியுமா? என்னதுண்ணே? புஷ்பராஜ் தான். ஏன்னா அப்பா வச்ச பேரு புஷ்பராஜ்னால அந்த பேரை மாத்தி நான் வேற பேர் வைக்க கூடாதுல்ல. அதாவது அப்பா வச்ச பேரு புஷ்பராஜாவே எனக்கு நான் அந்த பேரை வச்சுக்கிட்டேன். அதே பேரை வச்சு திருப்பி அதே பேர் வைக்கிறீங்க. ஆமா, புரியுதுண்ணே. ரைட்டு அண்ணே, இந்த 1 வாரமா நாங்க கஷ்டப்பட்டு இந்த இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கும் கேமராமேனுக்கு தெரியும், 1 வாரமா நாங்க திருப்பி ஃபாலோ பண்ணி திருப்பி வரோம். இந்த வியாழக்கிழமை மட்டும் தான் எடுக்கணும், வியாழக்கிழமை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வியாழக்கிழமையில இருந்தீங்களே, ஏன் அந்த வியாழக்கிழமை என்ன? வியாழக்கிழமை விதியும் மதியும் சேர்ந்து விளையாடும் கிழமை. விதி தோற்றால் மதி, மதி தோற்றால் விதி, இரண்டோடும் நாம் விளையாடும் கிழமைதான் வியாழக்கிழமை. அதற்காகத்தான் நான் வியாழக்கிழமை உங்களை வர சொன்னேன். அப்ப நீங்க சொல்ல மாட்டா கவிஞர் வைரமுத்து ஐயாவோட நீங்க மிஞ்சினவர்னு சொல்ற மாதிரி இருக்கேன் நீங்க கேட்கும் போது. ஆமா, அவரோட மிஞ்சினாரு. கவிஞர் வைரமுத்து ஐயாவோட நான் பெரிய ஆளு. அந்த திருவள்ளுவர் அந்த ரேஞ்சுக்கு சொல்றீங்களானே? அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம உலகத்துல யாரும் எந்த கவிஞருமே கிடையாது. அவர் என்னைக்குமே கவிஞர் வைரமுத்து ஐயா பெரிய ஆளு தான். நம்மள சும்மா 2 கவிதை ஒரு பாட்டு ஏதோ ஒண்ணு எழுதிட்டு நம்ம பேர் ஆயிடுவோமா? நான் வந்த உடனே ஒரு பாட்டு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டு நான் எழுதின பாட்டு தான். அந்த பாட்டை திரும்பி போடியா. நான் எழுதின பாட்டு திரும்பி போடியா. அதை போடியா 2 வரி போடியா. அடங்காது அடங்காது மதுரையடா, ஆண்டி வரும் அழகரோட குதிரையடா. நான் பாட்டுதான், என் பாட்டுதான் அது. உங்க பாட்டு தான்? ஆமா, நான் எழுதினதுதான். அதான் கவிஞர் வைரமுத்துக்கு அப்புறம் நான் தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே. இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். அது கவிஞர், இப்ப நீ பாத்தீங்கன்னா கவிஞர்னா எல்லாருமே கவிதை எழுதுவாங்க, பாட்டெல்லாம் இப்ப வர ஜென்ரேஷன் அப்பயே சரி பேசி அப்படியே வந்துட்டே இருக்கு. உங்ககிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஒரு கான்செப்ட் சொல்றேன், அதுக்கு நீங்க அதுல பாட்டு எழுதிருந்தீங்கன்னா என்ன எழுதிருப்பீங்க? அந்த மாதிரி சரியானே? சரியானே சொல்லவா? இந்த ராவணன் படத்துல பாத்துருக்கீங்களானே, இந்த உசுரே போகுது பாட்டு இருக்குல்ல, அத உங்க லைன்ல நீங்க பாடிருந்தீங்க, நீங்க எழுதிருந்தீங்கன்னா எந்த மாதிரினே? 2 வரி அப்படியே அந்த பாட்டா? அவரே நல்லா எழுதியிருக்காரு ஐயா, கவிஞர் ஐயா. நீங்க அப்படியே வரீங்கன்னு சொல்றீங்களானே? நீங்க வரீங்க மக்களுக்கு காட்டணும்லானே, அதான் காட்டுங்க. காதல் பிறக்குது காதல் பிறக்குது பெண்ணே உன்னை கண்டதுமே. அந்த உசிரே போகுது அந்த லைன் போயிருச்சுங்க. அடுத்த லைன் கேக்குறீங்களா? அதுக்கு அடுத்த ஒரு லைனு, நான் இதுவரை காதல் செய்யல உன்னையும் பார்க்கல, நீ பூமிக்கு வந்த வானவில்லே. வானவில்லா? பூமியில அப்படி வானவில் மாதிரி அந்த பெண்ணு வர்றாயா? நான் அங்க போயிட்டேனே. நீ அந்த வானவில் எந்த வானவில் போட்ட? அவன் அந்த லைன் நமக்கு மலைக்கு முன்னாடி வரும்பாரு வானவில். அந்த வானவில் அப்படியே பூமியில இறங்கி அப்படி பெண்ணா நடந்து வர்றான். அது அப்படியே அந்த பெண்ணை பாக்குறேன். டிஃபரெண்ட் கான்செப்டா இருக்கு. வானவில் பொண்ணு நடந்து போறா, வானவில் மாதிரி பொண்ணு.
சரி நான் பண்ணுங்கண்ணே. வெண்ணிலவே வெண்ணிலவே என்னண்ணே என்ன தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை கன்ஃபார்மா வெயின் பண்றோம். இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே தலை சுத்துதுயா. உன்னை அதிகாலை அனுப்பி வை. ஐயா